நம்ம வெண்பாவ தொலைச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்துல தான் வந்து இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி மேல பயங்கரமான ஒரு கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம வெண்பாவ வந்து அந்த நர்ஸே கொண்டு வந்து நம்ம விஜய் கிட்டயும், மல்லி கிட்டயும் இப்படி ஒப்படைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இங்க இந்த ரவுடிங்க இருந்துட்டு என்னதான் எதிர்த்தாலும் சரி, கண்டிப்பா நான் வெண்பாவ கொண்டு போய் சேர்த்தே தீருவேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த நர்ஸ் இருந்துட்டு இவ்ளோ பெரிய முடிவு எடுத்து, கடைசியில தனக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே சரி அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி முடிவு எடுத்து இப்ப கொண்டு போய் வந்து நம்ம விஜய் கிட்டயும் மல்லி கிட்டயும் சேர்க்கிறது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஆனா அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ ஈஸியா இந்த ஒரு விஷயம் முடிஞ்சிருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த எல்லைக்கும் போறதுக்கு இங்க அடுத்தடுத்து வந்து இந்த ரவுடிங்க தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ அந்த நர்ஸ் உதவி பண்றதுனால நர்ஸையே கூட வந்து கொலை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவங்களையே கடத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து வெண்பா சொன்ன ஒரு விஷயத்த வந்து கேட்கும்போது உண்மையிலேயே வந்து அந்த நர்ஸுக்கு செம்ம ஷாக்கா இருந்துச்சு. அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னா விஜய்க்கும் மல்லிக்கும் ஃபோன் பண்ணிட்டு கிளம்பும்போது, அதாவது வெண்பாவ வந்து இங்கிருந்து தப்பிக்க வச்சு கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கூட்டிட்டு கிளம்புனாங்க. ஆனா அப்பதான் மிகப்பெரிய பிரச்சனையே உண்டாச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ரவுடிங்க பின்னாடியே தொரத்தி நம்ம வெண்பாவையும் அதே மாதிரி நம்ம அ அந்த நர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களையும் வந்து புடிச்சிடுறாங்க. அதாவது ஏற்கனவே வந்து சந்தேகம் இருந்துச்சு. அதுவும் இல்லாம வந்து இப்போ நம்ம வெண்பாவ வந்து கூட்டிட்டு போன உடனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததா வந்து 2 பேரையுமே வந்து தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா இங்க தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம நர்ஸ் இருந்துகிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம விஜயோட ஃபோனுக்கு மல்லியோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த ஒரு டைம்ல 2 பேருமே கால் பிக் பண்ணல. ஒரு பக்கம் மல்லி இருந்துட்டு இப்போ வந்து விஜய் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம சாப்பாடு செஞ்சு போய் கொடுத்தா கூட அந்த சாப்பாடை வந்து சாப்பிடாம இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம உன் சாப்பாடை எடுத்துட்டு போ மல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கோவமா பேசினாங்க. இந்த ராஜியோட சாப்பாடு, அதாவது ராஜி வந்து எந்த நேரத்திலயும் விஜய்க்கு அந்த சாப்பாட்டுல விஷத்த வைக்கலாம், எப்படா வந்து விஜய கொலை பண்றது, எப்படா இந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டைய போடுறது அப்படிங்கிற மாதிரி துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவ சொல்ற ஒரு விஷயத்த வந்து கேட்டு கடைசியில உண்மையிலேயே இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க, அவ செஞ்சு கொடுத்த சாப்பாட்டை சாப்பிடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே இது எல்லாமே வந்து கொஞ்சம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து ரொம்பவும் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ ராஜிய நம்ம மல்லி இருந்துட்டு வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, அதுவும் இல்லாம இதுக்கு மேல வந்து இந்த மாதிரிலாம் பண்றதை நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதாவது ராஜி வந்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரியும். ராஜி இந்த மாதிரிலாம் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆளே கிடையாது. அவ வந்து 4 நாள் பட்னியா இருந்தாலும் இருப்பாளே தவிர சாப்பாடு செய்யற பழக்கமே கிடையாது. இங்க அடுத்ததா வந்து மல்லி அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து செய்யறது, இந்த விஷயம் வந்து நம்ம மல்லிக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்போ இந்த ஒரு சண்டையில நம்ம மல்லி வந்து தன்னோட ரூமுக்கு போறத மறந்துட்டாங்க. அடுத்ததா போனை எடுக்கிறத மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த விஷயத்தையே வந்து பாக்குறாங்க. அதாவது இப்போ விஜய்க்கும் மல்லிக்கும் மட்டும் வந்து அந்த போன் கால் வந்திருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதாவது இங்க வந்து அது வந்து சாதாரண ஒரு ஃபோன் கால் அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்கான். விஜய்க்கும் அந்த கால் வந்திருக்கு, அடுத்துதான் மல்லிக்கும் வந்திருக்கு, அடுத்துதான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த ஒரு நம்பர்ல இருந்து கால் போயிருக்கு. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த நர்ஸ் இருந்துட்டு நம்ம வெண்பாவை காப்பாத்த போய் கடைசியில அந்த ரவுடிகளுக்கு வந்து இரையாகுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது எவ்வளவு தைரியம் வந்தா அங்க நர்ஸ் வேலையை மட்டும் பார்க்காம இங்க இவ்வளவு பெரிய விஷயத்துல தலையிட்டு எங்களே எதிர்த்து இந்த வெண்பாவை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சேர்த்துடலான்னு பாத்தியா, கண்டிப்பா வந்து அது நடக்கவே நடக்காத காரியம், உன்னாலாம் வந்து முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம வெண்பா இருந்துட்டு அக்கா என்னாலதான் நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம கண்டிப்பா என் மல்லி அம்மாவும் என் விஜய் டாடாவும் வந்து நம்ம எல்லாரையுமே காப்பாத்துவாங்க. அதாவது இப்போதைக்கு நம்ம தப்பிச்சிருந்தோம் அப்படின்னா என்ன மட்டும்தான் காப்பாத்தினதா இருந்திருக்கும், இல்லைன்னா கண்டிப்பா வந்து எல்லாரையுமே, அதாவது இங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களையுமே வந்து காப்பாத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம வெண்பா வந்து இத்தனை நாள் வந்து ஸ்டேபிளா இல்லை, ஏன்னா அவ உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, இன்னும் ஃபிக்ஸ் வந்துச்சு அப்படின்றதுனால இப்போ ஓரளவுக்கு வந்து உடல்நிலை எல்லாம் சரியாகி கொஞ்சம் ஸ்டேபிளான நிலைமைக்கு வந்துட்டாங்க. மல்லி சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பார்த்து இப்போ அடுத்ததா வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அதாவது விஜய் கிட்ட வந்து இந்த மாதிரி போயிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது விஜய்க்கும் அதே நம்பர்ல இருந்து கால் வந்தது தெரிஞ்சது. அடுத்தது அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணும்போது அந்த நம்பர் வந்து ஒரு இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அதாவது இது வந்து கண்டிப்பா வெண்பா இருக்கக்கூடிய இடமா இருக்கும், வெண்பா கூட கால் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாம இப்போ தீபிகா மேடத்துக்கு சொல்லும்போது தீபிகா மேடத்துக்கும் அந்த ஒரு போன் நம்பர் வந்து, அதாவது அந்த கால் வந்து போயிருக்கு, அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து அந்த கால் போயிருக்கு.
அந்த ஒரு விஷயத்துல தான் வந்து இப்போ அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இப்போ அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி தான் வந்து நேரா அங்க போறாங்க. அதாவது இப்போ அந்த குடோன்ல வந்து இந்த கலாவதி இன்னும் மத்தவங்க எல்லாருமே இருக்காங்க. அதுவும் கலாவதிக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்கு. அப்பாடா எப்படியோ எல்லா விஷயம் முடிஞ்சுச்சு. இந்த குட்டி சாத்தான் தான் வந்து எங்க செத்து போயிடுவாளோன்னு நினைச்சேன். எப்படியோ ஒரு வழியா காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. இவ்வளவு தூக்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வர வேண்டியான காசு வந்துரும். நம்ம பாட்டுக்கு எஸ்கேப் ஆகி போயிடலாம். இதுக்கு மேலயும் தாமதிச்சுட்டு இருக்கவே கூடாது. உடனடியா போன் பண்ணி உங்க பாஸ் கிட்ட பேசு. இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்து இவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போகணும். ரொம்ப சிக்கலான சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அடுத்ததா போன் பண்ணி சொல்லும்போது இன்னும் 10 நிமிஷத்துல கார் வந்து நிக்கும். குழந்தைங்க எல்லாத்தையுமே ஏத்திட்டு நீங்க பாட்டுக்கு வந்து கிளம்பி போயிட்டே இருக்கலாம். உங்க அக்கௌண்ட்ல வந்து உங்க பணம் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவ்வளவுதான். இனிமே வந்து ரொம்ப காசு வந்து நமக்கு கிடைக்க போகுது. இனிமே ஒரு 6 மாசத்துக்கு நம்ம இந்த வேலையே செய்யாம இருக்கலாம், ஃப்ரீயா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு நேரத்துல தான் நம்ம தீபிகா மேடம், விஜய், மல்லி எல்லாருமே அங்க என்ட்ரி கொடுத்து அந்த ரவுடிங்ல உண்டு இல்லைன்னு பண்றாங்க. கடைசியில அந்த நர்ஸ் இருந்துட்டு நம்ம மல்லி கிட்டயும் விஜய் கிட்டயும் இந்தாங்க சார் உங்க வெண்பா, அதாவது நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி வெண்பாவை வந்து ஒப்படைக்கிறாங்க. உண்மையிலேயே இப்போ விஜயும் மல்லியும் வந்து அந்த நர்ஸுக்கு எவ்வளவு உதவி கடன் பட்டிருப்பாங்க, நன்றி கடன் பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது இனிமே தான் தெரிய வரப்போகுது. அதே மாதிரி மல்லி செஞ்சதுலயும் எந்த ஒரு தப்பும் இல்லை, நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்திலயும் இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்க போறாங்க. வெண்பா கிடைச்சிட்டா போதும், அடுத்ததா வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.